அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தம் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் விதைக்கிறவன் அறுப்பான். சரி, இந்த காரியத்தை குறித்து கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மோசம் போகாதிருங்கள்னா யாரிடத்தில் என்றால் உலகத்தான் இடத்தில். இப்போ ஏவாளை எப்படி மோசம் போக்கியதோ, ஏவாள் நல்லவள் தான், மோசம் போனது. அதை பாரு, உலகத்திலிருந்து மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக நம்மை கொண்டு தூஷிக்கப்படாதவாறு அவர் காத்துக்கொள்வார். ஆனாலும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் என்றால் தாம் சிருஷ்டித்த மனுஷன். அவனுடைய காரியத்தில் எதை விதைக்கிறானோ அதுக்குள்ள காரியத்தை அவன் அதை அடைந்தே தீர்வான். நன்மையை விதைத்தால் நன்மையை அடைவான், தீமையை விதைத்தால் தீமையை அடைவான். இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய அநேக காரியங்களில் நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கிக்குவோம். கடனாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும், எல்லா காரியத்திலும் இதில் உள்ளான காரியம் என்னவென்றால், தேவனோட நல்ல ஐக்கியத்தில் இருப்போம். அவரோட ஜெபத்திலேயோ ஊழியத்திலேயோ வேத வாசிப்பிலோ எல்லாத்துலேயும் இருப்போம். ஆனாலும் ஒரு நெருக்கத்திலிருந்து நமக்கு விடுதலையே இல்லாமல் இருக்கும். இந்த விடுதலை கிடைக்காத போது ஒரு கட்டத்தில் நம்ம எந்த முடிவுக்கு வரும்னா, இந்த உலகத்தான் தான் என்னை இந்த மாதிரி ஆக்கிட்டான், அப்படி நம்முடைய சிந்தையே மாறிடும். எப்படி ஏவாள் சொன்னாலோ சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று, அதே தான். ஆனால் நம் தேவன், கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணாருன்னா, தேவனாய கர்த்தர் ஆதாம் இடத்த சொன்னார், இந்த பழத்தை புசிக்க கூடாதென்று. அப்படி சொல்லும் பொழுது ஏவாளும் ஜீவனோட தான் இருந்தா, ஆதாமோட விளையாளம்புல. அந்த ஏவாள்கிட்ட கேட்குறாரு, நீ இந்த பழத்தை புசிச்சிட்டியே, அதனால உன்னுடைய காரியம் என்ன? அப்படி இருக்கும்போது ஏவாள் சொல்றது, சர்ப்பம் என்னை வந்தித்தது. ஆனாலும் ஏவாள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனே, உம்முடைய வார்த்தைக்கு மீறி நடந்துட்டேன்னு அதை ஏற்றுக்கொள்ளலை. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால் நான் இந்த காரியத்தை செய்துட்டேன். நம்மளுடைய காரியமும் சரி, எந்த நெருக்கமானாலும் ஒரு நாளும் இந்த உலகத்தான் நம்ம மேலே அதிகாரம் செலுத்துவதற்கு 1% கூட தேவன் அனுமதி இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையின் இரத்தத்தின் மூலியமாக அந்த அதிகாரத்தை முழுமையாகவும் எடுத்துட்டார். ஆனால் நம்மளிருந்து புறப்படுற காரியம்தான் இதற்கு ஒரு சூழ்நிலை நெருக்கம். எல்லாத்திலையும் நம்ம மாற்றோம்னா ஒன்று நம்மளிருந்து புறப்பட்ட காரியம்தான். இப்போ ஒருத்தங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், ஜெபம் கேட்கப்பட்டது, அவங்க அதுல இருந்து குணமானாங்க, விடுதலையானாங்க. அதுவும் நம்மளிருந்து புறப்பட்டதான். அதே காரியம்தான் நம்மை அறியாமல் தீமையான காரியமும் நம்மளிருந்து வெளிப்படும் போது அதோடைய கிரிகையும் அது நடக்கத்தான் செய்யும். இந்த கிரிகையின் மூலியமாக நாம் அறிய முடியாது. நம்முடைய கிரிகையினால தான் இது வந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம எண்ணிக்கொள்வது என்னன்னா, உலகத்துல தான் வந்துருச்சு, உலகம் தான் நம்மளை இப்படி பண்ணிட்டு இருக்குதுன்னு. ஆனால் அல்ல, நாம்
இந்த காரியத்திற்கு என்னிலிருந்து புறப்பட்ட காரியம்தான் இதற்கு இந்த பிரச்சனை இத்தனைக்கும் காரணம் என்று நான் ஏற்றுக்கொண்டு அதே நான் தேவனிடத்தில் நான் அறிக்கையாக இடும்போது, தேவனை நான் அறியாமல் என்னிடத்தில் ஒரு காரியம் புறப்பட்டிருக்கு, ஆனாலும் உங்கள் நீதியின்படி அது உமக்கு விரோதமானது, அதனால் இந்த காரியத்தை நான் மன்னிச்சிருங்க. இப்படி நாம் அறிக்கையிடும்போது, நாம் அறியாமல் செய்தோம் ஆனால் பரலோகத்திற்கு அது பாவம். அப்போ நம்ம அறியாமல் செய்த இந்த காரியத்திற்கு நாம் அறிக்கையிடும்போது அந்த அறிக்கையின் மூலமாக நாம் மீண்டுமாக அதிலிருந்து விடுதலையாக முடியும். அப்படி இல்லை, அறிக்கை இடாமல் ஏவாளை போல சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னா அந்த காரியத்தில் நமக்கு விடுதலையே இருக்காது. கடைசி வரைக்கும் அவனுடைய காரியத்துக்குள்ளே தான் இருப்போம். ஏனென்றால் புறப்பட்ட வார்த்தை நம் வார்த்தையாக இருந்தாலும் சரி, நம்முடைய செய்கை எதுவாக இருந்தாலும் நம்மிலிருந்து தான் புறப்பட்டது. அதை நீக்குவதற்கு அவருக்கு மாத்திரமே, பரலோக தேவனுக்கு மாத்திரமே அந்த அதிகாரம் உண்டு. அது அந்த அதிகாரம் என்னவென்றால் நாம் அறிக்கை மாத்திரம். அதனால் நம்ம இன்னுமாக அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்காம, நம்ம மேலே ஒரு தூசி கூட அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இங்கே அதனால் நம்ம தீமையை விதைக்கிறோமோ நன்மை விதைக்கிறோன்னு தெரியும், ஆனால் அந்த தீமையும் நமக்கு நன்மையாகப்படும். அதை விதைச்சிட்டோம்னா அதுக்குள்ளே கிரிகையை செய்யத்தான் செய்யும். ஏதுவானாலும் சரி, நாம் அதை அறிக்கையாக இட்டு பாருங்கள். எந்த ஒரு நெருக்கமாக இருந்தாலும் சரி, அறிக்கை இட்டு பாருங்கள், அது கண்டிப்பாக விடுதலை உண்டு. சரி, இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.